எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமந்திஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முழு கோழியை எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு முழு கோழி 2 kg ரோஸ்டட் சிக்கனுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த கோழியை இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மசாலா தூள், கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா இறங்குனதான் நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு நல்லா தடவிக்கிங்க. கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா தடவிடுங்க. இந்த மசாலாவில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா மல்லித்தூள், பப்ரிக்கா, மிளகுத்தூள், உப்பு, இது எல்லாமே நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் இந்தமாரி நல்லா தடவிடுங்க. கோழி உள்ள இந்தமாரி ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு ஊற்றிக்கங்க. அதே லெமன் எடுத்து இந்தமாரி கோழிக்குள்ளே வச்சிருங்க. அதோடு சேர்த்து 5 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி அதுக்குள்ளே வச்சிருங்க. அப்புறம் ஒரு நூல் எடுத்து இந்த கோழிக்காலை நல்லா இறுக்கி கட்டிடுங்க. 2 பொட்டேட்டோ எடுத்து ரவுண்டாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருங்க. அப்புறம் முழு பூண்டு 1, 3 வெங்காயம். வெந்த கோழியும் பொட்டேட்டோவும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த ஜூஸோடு சேர்த்து இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு லோ ஃப்ளேமில் கொதிக்க போட்டுருங்க. ஆல் பர்பஸ் மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா கொதிச்சோன்னு இந்த ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்குங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கிரேவியை எடுத்து இது மேலே ஊற்றிடுங்க. கிரேவியோடு சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.